ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன திடீர்னு ஒரு மேக்கப் வீடியோ அப்படின்னா, எனக்கும் சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு மேக்கப் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், மேக்கப் இனிமேல் வீடியோவை நான் போட மாட்டேன் அப்படின்னு. பட் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் பிரைடல் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மேக்கப் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க தான் நம்மளுடைய மாடல். இவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிளைண்ட்டுக்கு மேக்கப் பண்ணலை, இன்றைக்கி ஒரு மாடலுக்கு மேக்கப் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம கிளைண்ட்டு வந்து எல்லா கிளைண்ட்டுமே வந்து நம்மளுக்கு மேக்கப் வீடியோவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா 90% யாரும் வீடியோவுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சப்போஸ் சிலர் வந்து ஓகே வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கூட நம்மளால் வந்து வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா மேக்கப்பில் சொதப்பிடும். ஸோ மேக்கப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணால் வீடியோ அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு ஒரு காமிக்கணும், ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாடல் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஒரு பெட்டர் லுக் அண்ட் ரிசல்ட் நல்லா வரும். அண்ட் உங்களுக்கும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு மாடல் வச்சு மேக்கப் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஒரே பிராண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நான் ஒரே பிராண்டில் மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போது ஒரு பிராண்டில் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் பிடிக்கும், காம்பேக்ட் பிடிக்காது. ஒரு பிராண்டில் கன்சீலர் பிடிக்கும், ஒரு பிராண்டில் வந்து இந்த ஐ லுக் ப்ராடக்ட் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன். நீங்கள் ஏன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறீங்க? அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வருமா அண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்காக பண்ணும்போது நீங்கள் நல்ல நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நம்மளுடைய கை திறமை தான் எல்லாமே. நம்ம எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்லுக் வரும். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு ஒரு ஃபேமிலியோட ஃபோர்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு போட்டிக்காகவோ இது மாதிரி வந்து அவள் பண்ணுறா நானும் பண்ணுறேன் அது ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நல்லாவே வராது. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அதில் சாதிக்க முடியும் நான் சொல்லுவேன். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து நான் யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாமா, இல்லை நம்ம அகாடமிக்கு தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாம், அகாடமி போயும் கற்றுக்கலாம். நிறைய பேர் நம்ம அகாடமி போயாச்சு, ஸோ பணம் கட்டியாச்சு, நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆயாச்சு அப்படின்னு இருக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வேலை வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நிறைய அகாடமி வந்து சொல்ல முடியாது. நிறைய அகாடமி வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸோட தான் வந்து நம்ம வெளியே வருவோம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பண்ணும்போது ப்ராக்டிஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு அவங்க அந்த ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, சேம் ஷேட் வச்சுருக்காங்க, இந்த பிராண்ட் வச்சுருக்காங்க, நம்ம அது எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் காம்பேக்ட் போடணும், அதுக்கப்புறம் லைனர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மக்கப் பண்ணி பண்ணும்போது நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த மேக்கப் நல்லாவே வராது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் ஷேட்க்கு ஏற்ற மாதிரியான கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே வந்து நீங்கள் திரும்ப 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 உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது அவுட்டிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப பிளாக்காக காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ண ஷேட் வந்து அது ராங்காக போயிருக்கலாம். ஒரு டைம் என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிளாக் ஷேட் பண்ணிட்டோம், இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வெள்ளையேன்னு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸில் உங்களுடைய ஸ்கின் ஷேட் கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு தான் ப்ராக்டிஸ். நான் வந்து நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ். உங்களுக்கே நீங்கள் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கிளைண்ட்டுக்கு பக்காவாக பண்ணுவீங்க. ஓகேவா? அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் லேர்னராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுக்கும்போது வீட்லேயே உங்களுடைய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் மேக்கப் போட்டு பண்ணும்போது ஒரு 3rd பெர்சன் பண்ணும்போது நீங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் நீங்கள் நினச்ச ஒரு லுக் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இதில் உள்ள இருக்க அர்த்தங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதுதான் மேக்கப் பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க பண்ணீங்கன்னா, அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ரொம்பவே நல்லா வரும். நெறைய பேர் கேட்குற டவுட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஐலேஷஸ் வந்து ஸ்டிக் பண்ண முடியல. ஸோ அது எப்படி ஸ்டிக் பண்றது? அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்குமே பிராக்டிஸ் தான். எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். வெரி வெரி சிம்பிளா இருக்கும். ஆனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. அத நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அது உங்களுக்கு ஈஸியா வரும். நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி, அது ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே பிராக்டிஸ். இப்போ நீங்க மேக்கப் ஒர்க்குன்னு கிடையாது. எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலுமே பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். பிராக்டிஸ் இஸ் மெயின் பார்ட் இன் த லைஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எல்லாத்துக்குமே மேக்கப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் சாரி ஆ சாரி. அண்ட் வந்து எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மேக்கப் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையா பண்ணணும். ஸோ வந்து நீங்க பொறுமையா பண்ணும்போது தான் அவுட்லுக் இன்னுமே மச் பெட்டரா இருக்கும். நீங்க அவசரமா பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு கிளையன்ட்டுக்கு பண்றீங்க. ரொம்ப அவங்களுக்கு டிலே ஆகுது. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு பார்ட் அதில மறந்துடுவீங்க. நீங்க எவ்ளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டா கூட இருக்கலாம். இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். நெறைய கிளையண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஆனா, அப்போ கூட வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அது ஏன்னா, கிளையண்ட் சைட்லேருந்து நம்மள வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் குடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 8:30க்கு தான் வந்து முகூர்த்தம் இருக்கும். ஆனா, அவங்க 7:30க்குலாம் நான் முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு 1 ஹவர் டைம் இருந்தாலும், அந்த 1 ஹவர் இருக்கிறத அவங்க மறைச்சதுனால, நம்ம சீக்கிரமா பண்ணும்போது, கண்டிப்பா மேக்கப் சொதப்பும். ஒண்ணு அவங்க கரெக்டான டைம் சொல்லணும். அப்படி இல்லன்னா, அவங்க சொல்ற டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நீங்க அங்க இருக்கணும். இப்படி இருக்கும்போது மேக்கப் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு இதுவும் ஒரு 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 நல்ல ஒரு டிப்ஸ் தான் நம்மளுக்கு. ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ, மேக்கப் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து மேக்கப் உள்ள போயிட்டு நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், அடுத்து இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றது கத்துக்கிறது ரொம்ப மெயின் விஷயம். அதுக்கு முன்னாடி மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்றதும் ஒரு ஒரு மெயினான விஷயம் தான். ஸோ, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. இவங்க தான் வந்து நம்மளோட அவுட்லுக் அதான் என்னோட மேக்கப்போட அவுட்லுக் இதுதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.